விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எடிட்லாக் சம்மரி அதை வந்து எப்படி யூஸ் பண்றது, அந்த எடிட்லாக் சம்மரி யூஸ் பண்ணி எப்படி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறது அப்படிங்கறத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருக்கோம். இந்த வீடியோலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எடிட்லாக் சம்மரியில இருக்கக்கூடிய ஃபர்தர் ஆப்ஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கம்பெனி ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிங்கிற யூசர் நேம் இருக்காங்க, சிங்கிற யூசர் நேம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர் நேம் வந்து நம்மளோட டேட்டால கம்பெனில வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு யூசர்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில என்ட்ரிஸ் போடுவாங்க, ஒரு சில என்ட்ரிஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்டிகுலரா ஒரு யூசர் மட்டும் என்ன என்ட்ரி வந்து ஆல்டர் பண்ணாங்க, அவங்க என்ன என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எடிட் ஆஃப் சம்மரிங்கிற ஆப்ஷன் மூலமா நம்மளால பாத்துக்கலாம். சோ அந்த டீடைல்ஸ் வந்து எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ட் ஜி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ எடிட் லாக் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ எடிட் லாக் சம்மரி அப்படிங்கறத நான் என்டர் பண்ணிடுறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதுல ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நான் ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நமக்கு பிங்கிற யூசர் நேம் மட்டும் என்ன ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நமக்கு தேவைப்படுது. சோ அதனால நான் பி அப்படிங்கறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சோ இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பி யூசர் மட்டும் ஆல்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ பேமெண்ட்ல வந்து 2 என்ட்ரி ஆல்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ சேல்ஸ்ல வந்து ஒரு என்ட்ரி ஆல்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் பேமெண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த். ஸோ நான் இதுல ஓபன் பண்ணேன்னா பி யூசர் நேம் பி அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு பி ஆகும். சேம் அதே மாதிரி நான் சேல்ஸ் ஓபன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பி அப்படிங்கிறது நமக்கு டீடைல்ஸ் பி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஆல்ட் ஜி கொடுக்குறேன். எடிட் சமரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் யூசர் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா சி அப்படிங்கிற யூசர் நேம் வந்து செலக்ட் பண்றேன். சோ நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சிங்கிற யூசர் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த யூசர் நேம் சி உங்களுக்கு காமிக்கும். ஸோ யூசர் நேம் சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு என்ட்ரிஸுமே வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல, அதே மாதிரி டெலிட்டும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற டீடைல்ஸுமே நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி கொடுக்குறேன். எடிட் சம்மரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யூசர் நேம் பினே செலக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூ வெர்ஷன் ஃபார் ஆல் வெர்ஷன் பீரியட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பர்டிகுலரா செலக்டட் வெர்ஷன் பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா யூசர் பி வந்து பர்டிகுலரா அக்டோபர் மந்த்ல என்ன என்ட்ரிஸ்லாம் வந்து அவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க அல்லது டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செலக்டட் வெர்ஷன் பீரியட் அப்படிங்கிறத போட்டு அக்டோபர் மந்த்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பி, செலக்டட் போர்ஷன் பீரியட் அக்டோபர் மந்த்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க நமக்கு யூசர் நேம் பி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ போர்ஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல இருக்கும். 1/10/25 டு 31/10/25 ஃபுல் மந்த்துமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற யூசர் நேம் அக்டோபர் மந்த் என்ன என்ட்ரிஸ்லாம் வந்து அவங்க ஆல்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 rupees மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.